போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வர டோல் தான் ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. தலைவரே தலைவரே தலைவரே, எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுது இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா பார்த்த உடனே. பேர் செம்மையாக இல்லை, ஏரோஸ்பேஸ் பார்க். சவுண்ட்ஸ் கூல். ஏரோஸ்பேஸ் பார்க் நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்கு. ராக்கெட்ஸு, இந்த ஸ்பேஸ் என்ஜின்ஸ்லாம் தயார் பண்ணுறது. ராயல் என்ஃபீல்டு ஒரகடம் ஃபேக்ட்ரி, நைஸ். நான் கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு என்ன மாதிரி ஃப்ளோரிங் போடலான்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸ் கொண்டு வந்திருந்தேன். ஐயோ செம்மையாக இருக்கே, சூப்பர் பைக்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக விளாட்லாம். செய்யறதுக்கு இத்தனை லட்சம் ஆகும். உங்களுக்கு கார் ஓட்ட பிடிக்கும், இல்லை ரோட்டில் பைக் ஓட்ட பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஆண்டர்பிரினர்ஷிப்பை என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ஹோண்டா சிட்டிலாம் வந்து நீங்கள் ஹைவேல தான் நல்லா அனுபவிக்க முடியும். ஹைவேக்கான கார் தான். திஸ் இஸ் வேர் யூ கேன் ட்ரூலி என்ஜாய் த லெஜெண்டரி ஹைவிடெக் மோட்டர். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன லாங் ட்ரைவ்னு சொல்லலாம். ரொம்ப பெருசு இல்லை. நம்ம வந்து ஒரகடம் கிட்டே போயிட்டுருக்கோம். ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி ஒரகடம். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் குவைட் அ ஜேர்னி. கரெக்டாக நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து 1 hour 15 minutes காமிச்சிது. ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் ஹைவே வந்ததுக்கப்புறமா நான் வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஐ திங்க் இந்த பாயிண்ட்லேருந்து இட்ஸ் அரவுண்ட் 44 minutes 33 kilometers. தட் மீன்ஸ் ரோடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பெங்களூர் ஹைவே சைட் போய். கடைசியாக எங்கே ஆன்சிஸ்டர் டெம்பிள் போனேன். குலதெய்வ கோயில் போகும்போது அந்த ரூட் எடுத்தேன். அது ஆக்சுவலாக சென்னையில் தான் இருக்குது. குயின்ஸ்டன் தாண்டினோடனே உடனே வந்துடும். பீன் அ வைல் சின்ஸ் ஐ ட்ராவல்ட் அப் நார்த். எல்லாமே இந்த சைடு சவுத்தில் தானே போகிறோம். ஸோ ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா நார்த் சைடே போயிட்டுருந்தேன், பெங்களூர், மைசூர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விளாகிங்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஆக்சுவலாக எஸ்பெஷலி ஹோண்டா சிட்டி வாங்கினதுக்கப்புறமா வந்து ஜாஸ்தியாக சதர்ன் சைட் போக ஆரம்பித்தேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பண்ண அந்த பெரிய விளாக்ஸ் எல்லாமே சவுத் சைடு தான். திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், யூனோ டவுன் சவுத் தமிழ்நாடு அண்ட் கேரளா இதான் போனோம். ஸோ போர்டில் போட்டிருப்பாருங்க பெங்களூர் 328ன்னு. ஸோ இந்த ரோடு வந்து ரொம்ப நாள் ஆகுது. எனிவே குவைட் அ லோன்லி ஜேர்னி. நான் மட்டும் தான் இருக்கேன். மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது நான் மட்டும் தான் தனியாக ட்ராவல் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் அ வீக் டே வேறு. அங்கே வந்து என்ன வேலை விஷயமா நம்ம போகிறோன்னா கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ரோடு வந்து இப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி எங்கள் குலதெய்வ கோயில் போகும்போதே நான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பூனே 1132, மும்பை 1275, அகமதாபாத் 1814. வாவ், அகமதாபாத்லாம் காரில் போனால் 3 நாள் ஆகும் போலையே. 900 2 நாளில் பண்ணலாம். பட் ஸ்டில் நாட் ப்ராக்டிக்கல். ஸோ எனிவே அங்கே என்ன வேலையாக நம்ம போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. ஸோ ஐ திங்க் தேர் மேனுஃபேக்சரிங் மிஷின்ஸ். ஐ திங்க் நேம் வந்து ஸோ டெக்னாலஜிஸ், சாரோ டெக்னாலஜிஸ். அங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆல்ரெடி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே அவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் கட்டியிருந்தோம் திருமலவாயலில். ஸோ அவங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலயமா வந்தவங்க. சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் திருமழிசை வெல்கம்ஸ் யூ. நைஸ். எனக்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்னாலே ஜென்ரலாக பிடிக்கும் ரொம்ப. இதே மாதிரி சிட்கோ விமென்ஸ் ஜோனுன்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக இருக்குது, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஒன்று திருமலவாயில். ஆக்சுவலாக அங்கே தான் நம்ம அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து தே மேக் டீசல் கேப்ஸ். இந்த டீசல் லிட்ஸ் வருது இல்லையா, டீசல் பெட்ரோல் கார்லலாம் அந்த ஃபியூல் லிட்ஸ் வருது இல்லை, டெக்னிக்கலி ஃபியூல் லிட்ஸ். அது வந்து ரெனோ, நிசான் அந்த மாடலுக்குலாம் பண்ணி தேர் சென்டிங் இட் டு their manufacturing units.
பண்ணாலே எனக்கு உடனே ஞாபகம் வருது நம்ம விக்கி பாய் தான். இன்னைக்கு கொஞ்சம் ஓவராகவே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவன் அப்படியே பார்த்து கிரிஞ்சாவான், முகலாம் மாறும், ஐயோ இன்ஜனை இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு. விக்கி பாய் வேறு யாரெல்லாம் நம்ம சேனலோடைய எடிட்டர். ஸோ எனிவே நமக்கு இன்னும் 32 minutes காட்டுது, 24 kilometers. ஸோ இட்ஸ் a pretty decent drive. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 45 minutes-ஆக ஓட்டிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய வாட்டி இந்த சேனலில் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஐ யூஸ் டு ஃபீல் வெரி லோன்லி. ஆண்டர்ப்ரனர்ஷிப்னாலே கொஞ்சம் லோன்லியாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி லோன்லியான ஆள், குவைட் இன்ட்ரோவர்ட்டிவ் அன்லெஸ் இட் கம்ஸ் டு மை ப்ரொஃபஷன். அப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டிவாக மாறிடுவேன். பட் பர்சனலி ஐம் a வெரி பிக் இன்ட்ரோவர்ட். ஸோ தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன், தனியாக தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவேன். ஆல் த டிஸ்கஷன்ஸ், மீட்டிங், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் அலோன். ஈவன் மை பர்சனல் டைம் ஐ ஸ்பெண்ட் அலோன். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு பாயிண்டில் நிறைய ட்ராவல் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், யாருமே இல்லை. ஒன்றே ஒன்று என்னென்னா, இன்றைக்கி வீக் டே, நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். ஸோ ஃபோன் கால்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக ஐ கான்ட் vlog. ஐ ஹவ் டு கட் அண்ட் ஐ ஹவ் டு டாக் டு தேம் அண்ட் டிஸ்கஸ் அண்ட் ஆல் தட். அப்படியே நான் vlog-ஐ கட் பண்ணாமல் நான் எடுத்து பேசினாலும் அதெல்லாம் வந்து யூடியூப்பில் போட முடியுமான்னு தெரில. வாட் எவர் தட் கேன் பி புட், ஐ வில் புட். ஸோ இப்படி தான் இருக்கும். அதனால் vlog பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த லோன்லினஸ்ன்ற ஒரு ஃபீல் போயிடும். இப்போ நான் ஐ டோன்ட் ஃபீல் லோன்லி, ஐ ஃபீல் லைக் ஐம் டாக்கிங் டு சம் ஆக்சுவல் ஆடியன்ஸ். யாரோ உட்காந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓ ஷிட். தலைவரே 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 தலைவரே. என்ன 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 ஏன் பதற? ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நான் அந்த யூடியூப்பில் விளாகிங்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப், ஹோண்டா சிட்டி அண்ட் கோப்ரோ 3 பேரும் ஒன்றா வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இந்த சைடில் கூட டக்குன்னு யாராவது உட்காந்தாங்கன்னா, இந்த கோ பேசஞ்சர் சீட்டில் சொல்கிறேன், they'll immediately feel காற்றே வரல அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த ஏசி வெண்ட் எப்போவுமே க்ளோஸ் ஆகிருக்கும். there is no company for me. இந்த ரோடு, இந்த காரு, இந்த கோப்ரோ, அப்புறம் இந்த யூடியூப்பில் பார்க்குற அந்த 4 பேர், இதுதான் எனக்கு கம்பெனி. கோவா 882. லாஸ்ட் டைம் ஆக்சுவலாக இதே ஸ்பாட்டை நான் கடக்கும்போது செம்ம ஃபன்னான ஒரு விஷயம் நடந்தது. எங்கள் அம்மா கூட இருந்தாங்க, கேட்டாங்க கோவா வரைக்கும் அப்படியே போயிடலாமா? ஃப்ளாஷ்பேக். அந்த 700 போக முடியுமே நம்மளால. எதுக்கு கோவாக்கா? இன்னும் உன் கூட கார்லையா? நீ சும்மா வருவியாமா அவ்வளோ தூரம்? நீ வரனா சொல்லு, கூட்டின்னு போகிறேன். எங்கே வருவ? கோவாவில் என்ன இருக்கும்? பீச். வேற என்ன இருக்கும்? வேற நல்லா இருக்கும்டா, நல்லா இருக்கும். தண்ணி போடுவியா அப்படின்னாங்க. நான் கேட்டதா கோவா வரைக்கும் நீ வருவியா? ஏன்னா கோவா இஸ் ஆக்சுவலி டூவபிள். 900 kilometers in a day is actually possible. என்ன ஒன்றுனா, பெங்களூர் தாண்டி யூ ஹேவ் டு கோ த்ரூ ஐ திங்க் ஹூப்ளி, தார்வாட்லாம் நினைக்கிறேன், பெல்லாரி அதெல்லாம் தாண்டி போகணும். பெல்காம் அதெல்லாம் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் ரோட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஐ நெவர் ட்ராவல் தட் சைட். ஸோ அது ஒன்று தான் கன்சர்ன். அது தவிர்த்து கோவாலாம் பண்ணலாம். அம்மா சொன்னாங்க, நான் வரேன், நீ என்னை டார்ச்சர் பண்ணாமல். நான் சொன்னேன், நீ டார்ச்சர் பண்ணாமல் கம்முன்னு வந்தனா கூப்பிட்டு போகிறேன். நீ ஒரு 500 kilometer போயிட்டு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னா கஷ்டம் அப்படின்னு. இல்லை நான்லாம் வருவேன் அப்படின்னாங்க. அண்ட் ஆக்சுவலி ஷி டிட் மீன் கன்னியாகுமரி டு சென்னை. நாங்கள் அந்த vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 700 kilometers in a day வந்து வந்தாங்க. 10 hours நாங்கள் 9 to 10 hours ட்ராவல் பண்ணோம். பட் எனக்கு எதுவும் குடைச்சல்லாம் கொடுக்கல, ஜாலியாக வண்டி ஓட்டு வந்துட்டேன். ஸோ கோவா இஸ் பிரிட்டி மச் டூவபிள். அண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எஸ், நவ் ஐ டோன்ட் ஃபீல் லோன்லி எனிமோர். எனிவே, என்ன வேலைன்னு சொல்ல வரேன், திருப்பி ஐ கோ ஆன் டு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். ஹூப்ளி, அப்போ நான் சொன்னது கரெக்டு தான். ஹூப்ளிலாம் தாண்டி போகணும். 714. I think you have to go through Hubli to get to Goa நினைக்கிறேன். ஸோ சென்னையிலேருந்து ரோட் வேஸில் ஒரு கோவா போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ப்ரிட்டி டூவபிள், ரொம்பலாம் தூரம் கிடையாது. ஸோ எனிவே, நான் மறுபடியும் என்ன வேலைன்னு இந்த ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும்தான். வில் கண்டினியூஸ்லி கெட் கால்ஸ். இப்போ ஹெச்டிஎஃப்சிலேருந்து கால் வந்தது, நான் டக்குன்னு கட் பண்ணிட்டேன். ஸோ எனிவே, என்ன வேலை விஷயமா போகிறோன்னு சொல்ல வரேன். பட் சொல்கிறதுக்கு முன்னாடியே
வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஐ கீப் டாக்கிங் அபவுட் சம்திங் எல்ஸ். எனிவே ஸோ இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட், ஒரு ஃபேக்ட்ரி. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இவங்களுடைய ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் வில் ஹேவ் கான்ஃபரன்ஸ் ரூம்ஸ், மேனேஜர் கேபின்ஸ், டிஸ்கஷன் ரூம்ஸ், எம்டி கேபின், அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஒர்க் டெஸ்க் ப்ரொவிஷன், இது எல்லாமே டோட்டலாக அது வந்து தின் ஏர் எம்டி ஃப்ளோர். அது அந்த எம்டி ஃப்ளோரில் வந்து we are going to create an office. So very similar project to what we did in Tirumala. So திருமலவாயில் ப்ராஜெக்ட் வந்து நம்மளுடைய சேனல்லே இருக்கும். ஆக்சுவலாக சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய யூடியூப் சேனலில் அவர் இன்டீரியர் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் ஒரு 50-60% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்கே நான் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன் டாக்குமெண்டடாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஸ்பைரிங் சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர் இந்த லைனில் வரணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை படிச்சுட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது படிச்சுட்ருக்காங்கன்னா do go and watch it or share it with them. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு கிளையண்ட்டாக இருந்தால் கூட பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணணும், இந்த மாடுலர் கிச்சன், டிவி பேனல், வார்ட்ரோப், லாஃப்ட் இதெல்லாம் பண்ணணும். இல்லாட்டி உங்கள் ஆஃபீஸ்க்கு கஸ்டமைஸ்டான ஃபர்னிச்சர் தேவைப்படுது, உங்கள் ஆஃபீஸ்க்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணணும், பார்ட்டிஷன்ஸ், ஃபால் சீலிங்லாம் பண்ணணும்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா. நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஸ்பேஸ் எப்படி இருந்தது, என்னெல்லாம் ஒர்க் பண்ணி எப்படி மாற்றிருக்கோன்றது எல்லாமே A to Z இருக்கும். ஸோ do go out and check out that playlist. உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும், நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். ஸோ யாருக்காவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு தேவைன்னா கூட do share it with them. ஸோ எனிவே அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம திருமலவாயில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து அங்கே வெல் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ போய் பார்க்குறவங்க பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி சிமிலர் டு தட். நம்ம ரொம்ப நாளாகவே வீடு ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பழைய வீடு சிவில் ரெனோவேஷன், பழைய வீடு இடிச்சுட்டு கட்டுறது, இந்த ப்ராஜெக்ட் 1956 ட்ரிப்ளிகேனில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா தாம்பரமில் ஒரு வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்தோம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். ரொம்ப நாள் கழித்து இருங்காட்டுக்கோட்டைன்னு அதை பார்த்த உடனே எனக்கு அந்த ரேஸ் ட்ராக்கு, இங்கே லூயிஸ் ஹாமில்டன் வந்தது உடனே எனக்கு இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. எனிவே ஸோ எஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட், ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில். எனக்கு பிடிச்ச ஆஸ்பெக்ட் அது. ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப சத்தம் இருக்காது. மோஸ்ட்லி இட் வில் பி அமாங்ஸ்ட் நேச்சர், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு வரலாம். உள்ள சத்தம் இருக்கும் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது, அந்த இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ் அண்ட் பொல்யூஷன் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி என்னடா அது குபு குபு குபுன்னு எரியுது, ஐயோ கண்டிப்பாக அது ஃபயர்லேருந்து வர ஸ்மோக்கு தான் போலியே. ஷிட், இவ்வளோ போக போகுது, ஏதோ போட்டு எரிச்சிட்டானுங்களா? ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி வருதுங்க அது. ஐயோ, ஃபுல்லாக சுற்றி செடி செடியாக இருக்கே, எல்லாமே எரிஞ்சிருமே லைனா. எவன் பண்ண வேலைன்னு தெரியலையே. எனிவே காருக்குள்ளே வரைக்கும் வருதுங்க அந்த ஸ்மோக்கு. ஸோ எனிவே வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். நாங்கள் போய் பார்த்துட்டு அந்த எம்டி ஸ்பேஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையும் மெஷர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன ஒர்க் வேணுன்றதை நாங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் எல்லா கிளைண்ட்டுமே நீங்கள் ஏதோ வீடு வச்சுருக்கீங்க, இல்லை பழைய வீடு இடிச்சுட்டு கட்டுறீங்க, இல்லை புதுசாக ஒரு ஆஃபீஸ் போடுறீங்க, புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலுமே உங்களுக்குன்னு மேண்டேட்ரியாக ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, இதெல்லாம் கன்ஃபார்மாக பண்ணியே ஆகணும், இதெல்லாம் கண்டிப்பாக என் ஆஃபீஸில் இருக்கணும், என் வீட்டில் இருக்கணும், எனக்கு தேவைன்னு. அதை தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவேன். லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்க என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், என்ன பண்ணுறாங்க, அவங்க வீடு இப்போ வீடுனா அந்த ஏஜ் கேட்டகரி, அவங்களுக்கு என்ன ஸ்டோரேஜ் யூனிட் நிறைய தேவையா, கிச்சன் லேவிஷாக வேணுமா, அது எல்லாத்தையும் அந்த கிளைண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு, பிகாஸ் எவ்ரி கிளைண்ட் இஸ் யூனிக் அண்ட் சப்ஜெக்டிவ், ஒருத்தவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவைன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டெக்கரேஷன், லக்ஸரி, வால்பேப்பர்ஸ், வால் பேனலிங், அந்த இன்டீரியர் எலிமெண்ட் கொஞ்சம் அந்த ஏஸ்தட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, லுக் வைஸாக கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுலாம் அதுக்கப்புறமா தான் ஐ வில் ஸ்டார்ட் சஜஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிகாலிட்டி அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, எஸ்பெஷலி இந்த மாதிரி கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், ஆஃபீஸஸ்க்குலாம் ப்ராக்டிகாலிட்டி தான் முக்கியம். லுக்ஸ் வந்து பெருசாக முக்கியம் கிடையாது, ஏன்னா எப்படி இருந்தாலும் அங்கே வேலை நடக்கணும். ஸோ தட்ஸ் வாட்ஸ் இம்பார்ட்டன்ட். வீடுன்னு வரும்போது எஸ் வி கேன் மேக் இட் ஆஸ் பாஷ் அண்ட் ஆஸ் லக்ஸரியஸ் இஸ் பாசிபிள் டிபெண்டிங் அப்போ அந்த கிளைண்ட். என்னன்னே தெரில, இந்த பர்டிகுலர் டோலில் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது.
ஏன் இதுதான் ஆக்சுவலாக சென்னையோடைய ஃபர்ஸ்ட் டோல். இந்த சைடு இந்த ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து சென்னைக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வர டோல் தான். ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது, வெல் மெயின்டெண்டாகவே இல்லை, ஏன்னு தெரியல. எனிவே ஈவன் த மிஷின்ஸ் ஆர் ஒர்க்கிங் வெரி ஸ்லோ. ரொம்ப நேரம் ஆச்சு அங்கே. எல்லாம் எங்களுக்குன்னு இல்லை, எல்லா லைனும் எங்கேயுமே கூட பாருங்கள் எவ்வளோ நேரம் வண்டி நிற்குது. பட் த டிராஃபிக் இஸ் நாட் தட் மச். இந்த டோல்கேட்னாலே டிராஃபிக் ஆகுது. ஃபாஸ்ட்டாக இல்லை, டக்குன்னு கிளியர் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை. ஸோ எனிவே ஐ ஹோப். ஓ ஷிட், அட கடவுளே. ஓ ஃபக். ஆக்சுவலாக நான் யோசிக்கவே இல்லை. இப்போது இங்கே ஒரு போர்டை பார்த்தேன், சென்ட் ஜோசப் காலேஜ் ஸ்கூலில் ஏதோ போட்டிருந்தது. அது பார்த்த உடனே தான் டக்குன்னு ஞாபகம் வருது. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கே தாங்க ஒரு ஹாஸ்டலில் படித்தேன். சென்ட் ஜோசப் ரெசிடென்ஷியல் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருக்குது. அது ஹை ஸ்கூல் வரைக்குமே இருக்குது. நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் இந்த ஹாஸ்டலில் தான் என்னை கொண்டு வந்து போட்டாங்க. நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் படித்தேன். டக்குன்னு எனக்கு அதை பார்த்த உடனே இட் ஸ்ட்ரைக்ஸ் அ லாட் ஆஃப் மெமரிஸ். நான் இங்கே ரோட்லாம் வரும்போதெல்லாம் அழுதுனே வருவேன். எனக்கு எல்லாம் நான் ஒரு மாதிரி ஞாபகம் இருக்கு. ஐ மீன் எப்போவுமே பெங்களூர்லாம் நான் போகும்போது இந்த ரோடு எப்போ யூஸ் பண்ணாலும் எனக்கு ஞாபகம் வரும். இன்றைக்கி எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலை. ஃபுல்லாகவே நான் அந்த ஃபேக்ட்ரி எப்படி இருக்கும், அந்த ஃபேக்ட்ரியில் ஃப்ளோரிங் எப்படி இருக்கும், ஃபால் சீலிங் எப்படி போடுறது, பார்ட்டிஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எவ்வளோ பெரிய ஆஃபீஸ், நான் அந்த கற்பனையிலேயே வந்ததுனால எனக்கு இது ஸ்ட்ரைக்கே ஆகலை. இப்போ அந்த போர்டு, அந்த சென்ட் ஜோசப்னு போர்டு பார்த்த உடனே தான் இட்ஸ் ஸ்ட்ரைக்கிங் லைக் வாட் மில்லியன்ஸ் ஆஃப் மெமரிஸ் வந்து அப்படியே டக்குன்னு அப்படியே ஃப்ளாஷ் ஆகி கண்ணு முன்னாடி வருது. இது என்னடா இது, கடவுள் எனக்கு வச்ச சோதனை. இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை இது நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ பெரிய கதை, அது ஒரு நாள் தனியாக பேசலாம். நான் அந்த ஹாஸ்டலை கடந்து போவதான்னு தெரியல. ஐ திங்க் ஐ வில். ஏன்னா இன்னுமே 12 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஆக்சுவலாக அந்த ஹாஸ்டல் வந்து ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி வரும். ஸோ நம்மளும் ஆக்சுவலாக ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி தான் போகிறோம். லெஃப்டில் வந்தால் பார்க்கலாம். நிறுத்தி நான் காட்டுறேன். நான் படித்த ஹாஸ்டலில் அப்போ எனக்கு வந்து 5 வயசு 6 வயசு அங்கே தான் ஆச்சு. எனக்கு 6th பர்த்டே அங்கே தான் வந்தது. நான் அங்கே இருக்கும்போது மறக்கவே மாட்டேன். இந்த 2003 இட் வாஸ். ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட் இயர் இன் மை லைஃப் எவர். என் லைஃப்பில் சம் ஆஃப் மை ஏர்லியஸ்ட் மெமரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலில் நடந்தது தான். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு ஐ மீன் த லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஐ டூ, ஹூ ஐ ஆம் டுடே, இந்த லோன்லினஸ் அண்ட் எல்லாமே நான் முக்கால்வாசி விஷயங்கள் வந்து இன்றைக்கி நான் எப்படி இருக்கணும் அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் தான். அங்கே நான் எப்படி இருந்தனோ அதுதான் பேஸ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ஹாஸ்டல் கேட்டாக நின்றுட்டு நான் இந்த ஹைவேஸை பார்த்துட்டு இருப்பேன், பெங்களூர் ஹைவேஸை. எப்படா நம்ம வீட்டிலேருந்து வந்து நம்மளை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு. ரொம்ப சின்ன பையன்லாம் நான். அப்போது எனக்கு ஆப்வியஸாக that was too young to be separated from everyone and put in a hostel. Anyway, பெரிய கதை, அதுக்குள்ளே போக வேண்டாம். போகிற வழியில் இருந்தால் உங்களுக்கு நான் காட்டுறேன். Totally unexpected. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். why your first seven years of your life is very important அந்த மாதிரி. அது வந்து அந்த டாக்டர் ப்ரூஸ், I think his name is Dr. Bruce Linton something. He spoke the importance of setting up a basement on a child's brain. அதாவது ஒரு குழந்தையோட முதல் 7 வருஷம் ஏன் வந்து முக்கியம், அந்த 7 வருஷத்தில் அவன் என்ன பார்க்குறான், பேசுகிறான், கேட்குறான்றதை பொறுத்து தான் அந்த நியூரான்ஸ்லாம் செட் ஆகி அந்த குழந்தை வந்து வளரும்போது ஹீல் பிலீவ் தட் இஸ் ஹூ ஹீ இஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன். நான் தம்ப்நெயில் இங்கே போடுறேன், எனக்கு பேர் சரியா ஞாபகம் இல்லை. ராஜீவ் காந்தி நினைவகம். ஐ திங்க் இதை தாண்டி தான் வரும் அந்த ஹாஸ்டலு. ஸோ லெட்ஸ் கீப் கோயிங். ராஜீவ் காந்தி நினைவகம் பார்க்கும் போதும் எனக்கு ஒரு தாட் வரும். என்னென்னா, இப்போவே இது பொட்டல் காடு மாதிரி இருக்குது. அப்போ அவர் வந்து இந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணும்போது எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். இன்ஃபேக்ட் ஐ ஹர்ட் அவரை நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்களாம், வேணாம் மீட்டிங் அங்கே வைக்காதீங்க, சென்னையிலே வச்சுக்கலாம், அது ரொம்ப ரிமோட் டெசர்டான ஏரியா வேணான்னு சொல்லிட்டு. பட் ஹீ ஸ்டில் வெண்ட் அகேன்ஸ்ட் ஆல் தட் அண்ட் கண்டக்டட் த மீட்டிங் ஓவர் தேர்.
இங்கே சர்வீஸ் ரோடு எடுக்க சொல்லுது. ஐ திங்க் கொஞ்சம் தாண்டி போய் கூட அங்கே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் சர்வீஸ் ரோடு will lead to the industrial estate. ஸோ ஐ திங்க் நான் படித்த ஹாஸ்டலில் பார்க்க மாட்டோன்னு நினைக்கிறேன். அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. பார்த்தா நான் எமோஷனல் ஆவேன். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் பேசுவேன். vlog பெருசாகிட்டே போவோம். பார்க்கலன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பார்க்கலன்னா என்ன, இட்ஸ் ஃபைன். ஸோ சென்ட் ஜோசப் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் வரும் பெரிய கேட்டு. பார்க்கல, நாட் டுடே, மேபி சம் அதர் டே. ஒரு நாள் ஒர்க் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு காரை நிறுத்திட்டு கேட் வாசல் நின்று வில் ரெமினஸ். ஓகேவா? ஸோ கோயிங் லெஃப்ட் டு தி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். ஸோ கம்மிங் பேக் டு தட் ராஜீவ் காந்தி நினைவகம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இந்த லாட் ஆஃப் டென்ஷன்ஸ் பிட்வீன் இந்தியா, எல்டிடி, ஸ்ரீலங்கா அதெல்லாம் போயிட்டு இருந்தது. நிறைய ப்ராப்ளம்ஸில் இருந்தபோது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் யா, ஹீ ஸ்டில் கண்டக்டட் திஸ் அண்ட் வாட் எவர் ஹேப்பண்ட். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஒரு ப்ரைம் மினிஸ்டர். நான் அது அப்பப்போ யோசிப்பேன், இது எவ்வளோ பெரிய நேஷ்னல் நியூஸாக இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் in our country. I don't know if it's president or prime minister, but anyway, most powerful person in our country ன்னு சொல்லலாம் prime minister என்றவர். அவரே அசாசினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம். ஹவு கேப்பபிள் தேவர், எப்படி அந்த செக்யூரிட்டியெல்லாம் ப்ரீச் பண்ணி. இட்ஸ் அ லாங் ஸ்டோரி, இட்ஸ் அ ஹியூஜ் ஸ்டோரி. ஸோ அப்போ யோசிச்சு பார்ப்பேன், அது எவ்வளோ பெரிய வேவ்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல. நீங்கள் இந்தியா ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள். ஹீஸ் அ நார்த் இண்டியன் அண்ட் ஆல் தட், பட் ஸ்டில் அங்கே அவருக்கு எவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருந்திருப்பாங்க நார்த்தில். எத்தனை பேர் வந்து எங்கள் ஊர் தலைவன் அப்படின்ற ஒரு வைப்லேயே எத்தனை கோடி மக்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த மெசேஜ் போயிருக்கும் போது காங்கிரஸோடைய லீடரு எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். பார்லிமெண்ட்டில் என்ன நடந்திருக்கும், சட்டசபை எல்லாமே ஒரு மாதிரி அது கேட்பேன். நான் ஆக்சுவலாக இந்த சைடு எங்கள் ரிலேட்டிவ்ஸோடு வந்தபோது என் அத்தை ஃபேமிலியோடலாம் வரும்போது கேட்பேன், அது எப்படி இருந்தது, மறுநாள் எப்படி இருந்தது, அவர் அசாசினேட் ஆன மறுநாள் எப்படி இருந்தது அது அப்படின்லாம் கேட்பேன். ஸோ ஓ மை காட். ஏன்னா அது வேறு அந்த பிக்சர்ஸ்லாம் வேறு ஷேர் பண்ணி அது ஒரு மாதிரிங்க, அது such a black day. So anyway, we have gotten into the industrial estate. So Tamil Nadu Road Infrastructure Development Corporation Oragadam Industrial Corridor Project Road welcomes you. எவ்வளோ பெருசு. ஸோ இங்கேருந்து 8.6 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஐ திங்க் இது ஃபுல்லாகவே லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு அதான் சொன்னேனே, இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப பிடிக்கும். யூ கேன் see a lot of trucks. என் சின்ன வயசுலேருந்தே இந்த ட்ரக்ஸு, ஜேசிபி, டேங்கர் லாரி இதெல்லாம் பார்க்கும்போது I'll be quite fascinated. ஸோ நம்ம இங்கே போயிட்டு இந்த ஆஃபீஸை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஆவடிக்கு போனோம். அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட். ஸோ ஆல்ரெடி ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம், அதை பற்றி சேனலில் அப்டேட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஐ வில் அப்லோட் இட். ஆல்ரெடி லிவோ ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக செட்டப் பண்ணி கொடுத்தோம். 3 எம்டி ஃப்ளோர் கம்ப்ளீட்டாக வி செட் தட் அப். இப்போது அதே மாதிரி ஆவடியில் விஎம்எஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு மெயினான ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ அதோடைய ப்ராஜெக்ட்டையும் போயிட்டு இன்றைக்கி தான் விசிட் பண்ணுறேன். ஸோ இங்கே முடிச்சுட்டு இங்கே எப்படியும் ஒரு 2 hours போவோம் மீட்டிங் அண்ட் டிஸ்கஷன். ஆஃப்டர் தட் ஐல் ஹேவ் மை லஞ்ச் எடுத்துன்னு வந்துட்டேன். லஞ்ச் முடிச்சுட்டு வில் ஹெட் டு ஆவடி. அது another ஒரு 1.5 hours drive ஃப்ரம் ஹியர். ஸோ அதுவும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ யா, லாட் ஆஃப் vlog and lot of content today. Let's keep going. ஆஹா, லைனாக இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் 2 பக்கம் பார்க்கும் போதே எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்னங்க இது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இறக்கிட்டு அப்படியே அபேண்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்னவா இருக்கும், அதோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. எனிவே, எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுது இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா பார்த்த உடனே. இட்ஸ் நாட் பிகாஸ் நான் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எனக்கு இன் ஜென்ரலாகவே இந்த மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ் இது எல்லாமே பிடிக்கும், அதனாலன்னு இல்லை. பட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா, ரோடு டிராஃபிக் பெருசாக இல்லை. இன்றைக்கி வேறு வீக் டே வேறு, கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஸோ yeah, it's been quite some time since we did a commercial project, so little excited. So Sipcot Industrial Park, Vallam, Vadagal, Yamaha இங்கே தான் இருக்குது. நிசான், ரெனோ, டைல்மர் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ரைட்டு வராது நமக்கு அடுத்த ரைட்டு வரும். இங்கே நிறைய இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இவங்கள போய் பார்த்ததுக்கப்புறமா நம்ம அவங்களையும் போயிட்டு we can go and introduce ourselves. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வீடியோஸ்,
செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ், நான் கொடுத்த பிஸ்னஸ் கீனோட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்டாக என் சேனல் பார்க்குறவங்க வந்து வ்ளாக்ஸ்க்காகவும், இதோ இவன் இருக்கானே இந்த ஹோண்டாக்காரனுக்காகவும் இதுக்காக தான் பார்க்குறீங்க. எப்போயாச்சும் டைம் கிடச்சா ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியும்னா யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் see a couple of videos that I've uploaded. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணி சொல்லுவேன். தென் திங்க் கம்மிங் ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு வில் கோ அண்ட் ரீச் தேர். அங்கே கண்டிப்பாக என்னால் இந்த டிஸ்கஷன்ஸ் மீட்டிங் எல்லாம் ப்ளாக் பண்ண முடியாது. உள்ளே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு I'll see the space properly. அதுக்கப்புறமா I forgot to bring my I forgot to bring my brochure. அட கடவுளே, oh god, brochure எடுத்துகிட்டு வர மறந்துட்டேங்க. காரை இப்போ தான் கிளியர் பண்ணேன், எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன்னா வைக்கணும்னு நினச்சேன். ப்ரௌசரை வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். சரி, எனிவே பார்க்கலாம், நாட் அன் இஷ்யூ. ஏன்னா எப்படியோ திருப்பி கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு நான் ஒரு நாள் வருவேன். வரும்போது ஐ கேன் கிவ் இட், ஹேண்ட் இட் ஓவர் டு தெம். இனிமேல் காரில் எப்போவுமே கொஞ்சம் ஒரு 10 ப்ரௌசர் ஸ்டாக் பண்ணி வைக்கணும். அதில் தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஆஃபீஸ் சேர்ஸ், எர்கனாமிக் சேர்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணணுன்றதை புரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் என்னோடய இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இல்லாட்டி யூடியூப் சேனல் கொஞ்சம் சர்ஃப் பண்ணால் தான் புரியும். Because we're doing a lot of things, civil renovation, customized furniture, interior, நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். So if you are interested, you can go check them out. இதான் வல்லம், Yamaha India, Yamaha Motors, Yamaha Daimler India, Renault Nissan. I think we'll have to take this right. I think I'll give a call to my client. அவர்கிட்ட கேட்டுக்கலாம். சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க், வல்லம், வடகல் வெல்கம்ஸ் யூ. சென்னை நகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சரி, கால் பண்ணுவோம். கால் சாரோ டெக்னாலஜிஸ். ஹலோ சார், கரெக்டாக இந்த வல்லம் வடகல் அதில் ரைட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கேன் சார். வாங்க லொகேஷன் வந்துருங்க. சேம் டிட்டோ அதானே? இல்லை லொகேஷன் அதே தானே? ஃபைன், ஓகே சார். ராயல் என்ஃபீல்டு இருக்கும், ராயல் என்ஃபீல்டு ஃபேக்டரி இருக்கும். ஓகே, அங்க வந்து லெஃப்ட் எடுக்கணும். ராயல் என்ஃபீல்டு ஃபேக்டரி தாண்டி லெஃப்டா? ஆமா, ராயல் என்ஃபீல்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஏரோஸ்பேஸ் பார்க்னு இருக்கும். ஏரோஸ்பேஸ் பார்க் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ரைட். ஃபைன், ஓகே சார். ஓகே. பேர் செம்மையா இல்லை? ஏரோஸ்பேஸ் பார்க் சவுண்ட்ஸ் கூல். ஏரோஸ்பேஸ் பார்க் நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்கு. ராக்கெட்ஸு, இந்த ஸ்பேஸ் என்ஜின்ஸ்லாம் தயார் பண்ணுறது இடத்தோடைய பேர் மாதிரி இருக்குது. நைஸ். ராயல் என்ஃபீல்டு ஒரகடம் ஃபேக்ட்ரி, நைஸ். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க இங்கே. ஆக்சுவலாக என்னுடைய லிஃப்டிங் பார்ட்னர் ஜிம் ப்ரோ, என்னுடைய ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஜிம் பார்ட்னர்ஸ் ஐவ் எவர் ஹேட். ஹிஸ் நேம் இஸ் ஈஸ்வர். அவரால் தான் நான் பவர் லிஃப்டிங்குள்ளேயே போனேன். அவரால் தான் நான் ஜிம்மில் வந்து அவ்வளோ வெயிட்ஸ்லாம் நான் லிஃப்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர். என்னோடய பெஸ்ட் ஒர்க் அவுட் டேட்ஸ் வேர் ஃப்ரம் த டைம் ஐ ஒர்க் அவுட் வித் ஹிம். ஓகே, அவர் வந்து இந்த ராயல் என்ஃபீல்டில் தான் வேலை செஞ்சார், இந்த ஒரகடம் பிளான்ட்டில். ஸோ நிறைய சொல்லுவார். ஓ ஷிட் எம்மா, என்னடா 20 விட்டதுக்கு ரொம்ப ஸ்டீப்பாக வச்சுருக்காங்க அந்த ஸ்பீட் பிரேக்கரை. மேபி இண்டஸ்ட்ரியல் ஏரியா இல்லையா, அதனால் ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. டென்ட் எக்ஸ்பெக்ட் தட். ஏரோஸ்பேஸ் பார்க், ஐயோ செம்மையாக இருக்கே. சூப்பர் பைக்லாம் இருந்தால் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக விளாட்லாம். விக்னேஷ் பாலிமர்ஸ், விக்கி பாய் பேரில் ஒரு கம்பெனி. வாவ், செம்மையாக இருக்குங்க. நல்ல கிளைமேட் நல்லா இருந்தால் இந்த விண்டோவெல்லாம் இறக்கி விட்டுருவேன் நான். வாவ், லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் பீயிங் பில்ட் அப். ஆனால் தாங்க முடியல. மேபி மழை பெய்யும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கும் போதெல்லாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை. வி ஆர் இன் ப்ராப்பர் மே, ஸோ ப்ராப்பர் பீக் சம்மர் டைம் இதெல்லாம். ஓகே, 2 minutes காட்டுது இங்கேருந்து.
இவங்க ஆக்சுவலாக இப்போ தான் இந்த கம்பெனியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல், வெல் மெயின்டைன்ட், மெட்டாலிக் பிலோஸ், நல்ல அழகாக செடியெலாம் வச்சு பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஃபேக்ட்ரிஸில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான், லேண்ட் ஏரியா ஜாஸ்தியாக இருக்குமா, அதனால் நீங்கள் சுற்றி இந்த மரம் செடி வைக்கிறது, குட்டியாக ஃபார்ம் மாதிரி வைக்கிறது, நிறைய பண்ணலாம் இந்த மாதிரி வேலைலாம். தட் இஸ் ராயல் என்ஃபீல்ட் 3rd Cross Road. பச்சை கலர் பில்டிங், ஒரு வேலை தான் இருக்குமோ. லெட்ஸ் கால் him again. இதுவா இல்லை ஆப்போசிட்ல ரைட்ல இருக்கிறதான்னு தெரியலையே. ஹலோ சார், இங்க ஒரு கிரீன் கலர் பில்டிங் இருக்கு, அதுவா? இல்ல, அந்த கிரே அண்ட் பீச் கலர் மாதிரி இருக்குல்ல, வேலை போயிட்டு இருக்கு. அந்த வெளிய அவுட் சைடு வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களே, அதுங்களா? ஆமா ஆமா, அதான் காம்பவுண்ட் வாங்க உள்ள. ஓகே, என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு? ஓகே சார், பாத்துறேன் சார். ஒரு கிரெட்டா இருக்கு வெளில, நான் வச்சிட்டாரு. I think this is the place. I'll just go inside. I think அவருடைய கிரெட்டா தான் நினைக்கிறேன். சரி, fine. Anyway, I'll just go inside. I'll see how the place is and then I'll continue the vlog. Guys, almost it's been 2 hours. கிளையண்ட்டோட இங்கே வந்து மீட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே லன்ச் டைம், அவர் போயிட்டு அவருடைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்க்க போயிருக்காரு. ஸோ அதனால் I have a little bit of free time to show you around the space. அப்படியே காட்டுறேன். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் என்னது, என்ன ரா மெட்டீரியலு, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணணும், அதான் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பிடிக்குமே சொல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் முடிட்டோம், அதுக்கப்புறமா நான் அவரை கேட்பேன் எது எது என்னன்னு சொல்லிட்டு. ப்ளக்ஸு மாதிரி இருக்குது, அது எல்லாமே சேம். Nice. Leave it down in the comment section if you are an industrial guy. உங்களுக்கு இதே மாதிரி மிஷின்ஸு, டியூபு, வயர்லாம் பிடிக்குமா? ஸோ நம்ம ஒர்க் பண்ண போகிற ஸ்பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தெரியுதா, இந்த இடத்துலேருந்து. ஸோ வெரி வெரி சிமிலர் டு த திருமலை ஆயில் ப்ராஜெக்ட். ஸோ மேலே வந்து ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ், எம்டி கேபின், கான்ஃபரன்ஸ் ரூம், இந்த டிஸ்கஷன் ரூம் அண்ட் மேனேஜர் கேபின் எல்லாம் அங்கே. ஸோ கீழே வந்து ஒர்க் ஸ்டேஷன், விசிட்டர் ஏரியா, கிளைண்ட் வந்து உட்கார இடம் வந்து இது. ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி. ஸோ இங்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிஸ்கஷன் முடிஞ்சிடும். நம்ம காருக்கு போயிட்டு இங்கேருந்து கிளம்பி நேராக ஆவடிக்கு போனோம். another 1.5 hours drive. I'll continue the vlog later. ஸோ நான் என் கிளைண்ட்டோட உட்காந்து எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஸ் ஆஸ்கிங் மீ a couple of questions. எப்படி வந்து இங்கே ஆஃபீஸ் பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இட்ஸ் கோயிங் pretty good. ஸோ எனிவே கிளைண்ட் வந்து நம்மகிட்ட பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஸோ நம்மளும் கிளம்ப வேண்டியதான். ஸோ யா, லெட்ஸ் கெட் கோயிங். இதெல்லாம் வந்து நான் இவருக்காக எடுத்துகிட்டு வந்து சாம்பிள்ஸு. ஆஸ் யூ கேன் see இங்கே ஃப்ளோர் எதுவுமே இல்லை இல்லையா, அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு என்ன மாதிரி ஃப்ளோரிங் போடலான்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸ் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இதெல்லாம் எப்போவுமே காரில் இருக்கும். பியூட்டிஃபுல் பிளேஸுங்க, செம்ம ஏரியா இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் ஒர்க் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வினைல் ஃப்ளோரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சாம்பிள்ஸ் இது வந்து வினைல் ஃப்ளோரிங்லேயே வினைல் டைல் இது. ஸோ இது வந்து ஷீட்டு மாதிரி வரும், அப்படியே ஷீட்டு மாதிரி போட்டு லே பண்ணுவோம். இது வந்து அப்படியே டைல் மாதிரியே வரும். இது ப்ராப்பர் உடன் ஃப்ளோரிங் மாதிரியே இருக்கும். என்னுடைய மெஜாரிட்டி ஆஃப் த கார்ப்பரேட் ஆஃபீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது ஒரு ஆல்டர்னேட் சஜஷன். கார்ப்பரேட் டைல்ஸ் இது வந்து மோஸ்ட்டாக ஐடி கம்பெனிஸில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ரொம்ப நீட் அண்ட் பாஷாக இருக்கும். வி ஆர் கோயிங் வித் திஸ், இதே பண்ணலான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ
enough of the architectural and interior designing knowledge. நம்ம கிளம்பலாம். நெக்ஸ்ட் ஸ்டாப் ஆவடி. இன்னொரு ஒரு 1.5 hours on the highway. போகிற வழியில் எங்கேயாவது நிறுத்தி சாப்பிட முடிச்சோம். எம்மா அனல் தாங்க முடியலடா. போகிற வழியில் எங்கேயாவது நின்று சாப்பிட முடிஞ்சா சாப்பிட்லாம். விண்டோவெல்லாம் நான் இறக்கி விட்டுறேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டைம் இஸ் அரவுண்ட் 1:48 now. ஸோ 3 கூட வில் ரீச் பை 3:15. அதுக்கப்புறம் ஐ திங்க் என்னுடைய அடுத்த சைட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி டைமுக்கு தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் வந்து பண்ண மாட்டேன். குவைட் அ ஹெல்த் கான்ஷியஸ் பர்சன். பட் இருந்தாலும் வேலைன்னு வரும்போது இன்னொன்று கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. இந்த அனலில் வெயிலில் வண்டியை ஓரமாக நிறுத்தி சாப்பிட்றதுக்கெலாம் கம்பெனிக்கு யாராவது இருந்தால் நோ ப்ராப்ளம். பட் ஃபோன் அப்படியே சார்ஜ் போட்டுருவோமா? பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இது. ஆக்சுவலாக வந்து ப்ராப்பராக ஈவினிங் டைமில் சன்செட் ஆகும் போதெல்லாம் வந்து இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். டே ஐயோ காப்பி ரைட்டு யூடியூப் காப்பி ரைட்டை வச்சு விளாட்றாங்க. பயமாக இருக்குது. ஏதாவது ஒரு 10 செகண்ட் வந்தால் கூட மொத்த வீடியோவும் மானிட்டைசேஷன் எடுத்துருவாங்க. மழை பெய்யும் போது வின்டர் சீசன்லலாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் நினைக்கிறேன். எடுத்து நம்ம ஏவியேட்டர்ஸை மாட்டிப்போம். நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்கிடெக்சர், சிவில் இன்ஜினியரிங் இல்லை ஆண்டர்ப்ரனராகவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போவுமே ஒரு ஏவியேட்டர்ஸோ சன்கிளாஸஸோ வாங்கி வச்சுக்கோங்க. அலைகிற அலைக்கு நம்ம ஊர் வெதருக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து ஸ்டைலுக்கான விஷயமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிக்கலாக தேவைப்படக்கூடிய ஒரு டூலு. எனக்கு ஆக்சுவலாக இன்னும் நிறைய வந்து பிஸ்னஸ் விலாக்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைங்க. ஏன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த பிஸ்னஸ் விலாக்ஸு அந்த மாதிரியான கான்செப்ட்ஸே கிடையாது. ஃபாரினில் இருக்குது. டெய்லி என்ன நடக்கும், எப்படி டிஸ்கஷன்ஸ் நடக்கும், எப்படி நெகோஷியேட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணுறது, காசு இல்லாமல் எப்படி ஆரம்பிக்கிறது. இப்போது நிறைய பேருக்கு வந்து வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்பா அது தாத்தா அது ஏதாவது பிஸ்னஸ் இருக்கும், இல்லை வீட்டில் பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட் வந்து போயிடும். அப்படியெல்லாம் இல்லாதவங்க எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்னுடைய ஸ்டார்ட் அப்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் ஆரம்பிச்சது. எனக்கு வந்து வீட்டில் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுற அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இது இல்லை. பட் நான் எப்படி ஆரம்பித்தேன், என்னெல்லாம் பண்ணேன், காலேஜ் டைமில் என்னெல்லாம் பண்ணேன், அதனால தான் என்னுடைய கீனோட் ஸ்பீச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே பார்க்க சொல்லியிருந்தேன். எனக்கு இதை பற்றிலாம் நிறைய பேசணும், நிறைய பேர் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும், எல்லாருக்கும் இல்லை, நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும் ஆண்டர்ப்ரனர்ஷிப் மேலே, பிஸ்னஸ் மேலெலாம். ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. எல்லாருக்குமே அந்த ஆசைன்னு ஒன்று இருக்கும். பட் வேர் டு ஐ ஸ்டார்ட், ஹவு டு ஐ ஸ்டார்ட், யூனோ வாட் வில் ஐ டூ ஃபார் கேபிட்டல், பிரின்சிபல், என்னுடைய கான்செப்ட் நல்லதா இல்லையா, என்னுடைய ஐடியாஸ் நல்லா இருக்கா இல்லையா, இதை மானிட்டைஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. எனக்கு அதை பற்றிலாம் பேசணும், கிளாரிஃபை பண்ணணும், நிறைய பிஸ்னஸ் பற்றி பேசணும்னு ஆசை. ஆனால் எங்கங்க ரொம்ப எலியேட் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான் அதெல்லாம் பிடிக்குது. நம்ம கொஞ்சம் வந்து ஏதாவது நல்ல விஷயம் பேசினாலே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரோடு, மலை, காரு இதெல்லாம் வந்து காமிச்சா தான் பார்க்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒன்று சொன்னேன். அவன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான், ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பேசலாமே, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா. நானும் பேசினேன். அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், 400 பேர் 500 பேர் பார்த்துருப்பாங்க. எனக்கு தௌசண்ட்ஸில் வியூஸ் போகிற வீடியோஸே வெறும் இந்த காரில் நான் vlog பண்ணுறது மட்டும்தான். நல்லது நம்ம சொன்னோன்னா அது வந்து ஒரு மாதிரி போரிங்காக ஆத்தா மாதிரி இருக்குது, எங்கெங்க கேட்குறான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால நான் ரொம்ப பெருசாக பேசுறதில்ல. கொஞ்சம் அங்கங்கே டச்சப் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பேசுகிறேன். நான் என்னுடைய பிஸ்னஸை பற்றி பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து நடுவில் சான்ஸ் கிடைக்குமோ அப்போ மட்டும் பேசிக்கிறேன். அதை தவிர்த்து வந்து பெருசாக அதை பற்றி நான் பேசுகிறதே இல்லை. இந்த பழைய கதை, பர்சனல் ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஜென்ரல் கான்வர்சேஷன், இந்த மாதிரிலாம் தான் ஏதாவது பேசினா தான் தே ஃபீல் என்கேஜிங். விண்டோ ஏற்றிக்கலாம். இந்த ஒன் டச் அப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் யூ டூ இட் ஒன்ஸ் அண்ட் இட் வில் கோ அப். அது வந்து ஹோண்டா சிட்டியில் இது வந்து 4G. ஸோ ஒரு சைடுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் த டிரைவர்ஸ் விண்டோ. எல்லாருக்கும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ எனிவே அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர். ஸோ எனிவே
ஸோ ஏன் இதை சொல்லனா, ஜஸ்ட் லீவ் இட் டவுன் அந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ், பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரி, இந்த ஃப்ரீலான்சிங், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும், ஆண்டர்ப்ரனர்ஷிப், இதை பற்றிலாம் நிறைய டவுட்ஸ் அண்ட் குவைரிஸ் இருக்குது. இன்னும் நான் பேசணும். நான் ஒன்றும் ஒரு ரூமில் உட்காந்து என் மூஞ்சை காமிச்சிக்கிட்டு நான் பேசலை. இதே மாதிரி ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லாம் காட்டும் போது எனக்கு இன்னும் நிறைய டெக்னிக்கலாக பேசணும், இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் எனக்கு அந்த ஆடியன்ஸ் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. நான் ஒருத்தன் இருக்கேன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. சாரி, ரொம்ப புலம்புறேன். பட் ஸ்டில் அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், குவைரிஸ் இருக்குது, நான் அதை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா லீவ் இட் டவுன் அந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இன்புட்ஸ் கொடுக்க முடியும்னா டெஃபினெட்லி ஐ வில் டூ இட். ஸோ யா, லெட்ஸ் டர்ன் ஆன் அவர் நெக்ஸ்ட் லொக்கேஷன். ஓகே, இங்கே எவ்வளோ தூரம் காட்டுது? பரவாயில்லையே, நாட் பேட். ஷோயிங் 55 minutes. ஸோ ரோடு நல்லா கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஓட்டுற ஓட்டுக்கு 40 minutesலேயே போய் ரீச் ஆகிடலாம். ஸோ we have reached the highway. ஆக்சுவலி இந்த ரோடு ரொம்ப அழகாக இருக்குங்க, நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க, நீட்டாக இருக்குது. ஸோ சீக்கிரம் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும். அதோ எல்லாத்தையும் நான் போய் பார்த்துட்டேன், உங்களுக்கே அங்கே காமிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ எம்டி ஸ்பேஸை நம்ம வந்து ஒரு ஆஃபீஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் இந்த எம்டி ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் சொன்ன பக்கம்லாம் லே அவுட் வந்து உங்களை கோஆப்ரேட் பண்ணும், ப்ராஜெக்ட் வந்து நம்ம நினச்சா மாதிரியே நடக்கும். ஏன்னா அது வந்து ஒரு காலி இடம், அங்கே நம்ம என்ன கற்பனை பண்ணுறோமோ அதை அழகாக கொண்டு வரலாம். இதே சிவில் ரெனோவேஷன், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு பில்டிங் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, ஆல்ரெடி வால்ஸ் இருக்கும், ஆல்ரெடி பார்ட்டிஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே தான் நம்ம விளையாட முடியும். ஸோ எம்டின்னும் போது நம்ம எப்படி வேணால் விளையாடலாம். கான்ஃபரன்ஸ் ரூம் பெருசு பண்ணணுமா பண்ணிக்கலாம், எம்டி ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக்கணுமா ஆக்கிக்கலாம், ரிசப்ஷன் கொஞ்சம் சின்னது பண்ணணுமா பண்ணிக்கலாம், எப்படி கஸ்டமைஸ் பண்ண முடியலாம். அண்ட் ஆல்சோ பெயிண்ட் கலர்ஸ்லேருந்து, ஃபர்னிச்சரில் யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ்லேருந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எப்போவுமே ஒரு கம்பெனி, ஒரு யாராக இருந்தாலும் சரி, வீடுனா அவங்களோட ஃபேவரட் கலர்ஸ் என்னென்னு கேட்டுப்பேன், தெரிஞ்சுப்பேன், எது பண்ணால் நல்லாயிருக்கும்னு சஜஸ்ட் பண்ணுவேன். ஆஃபீஸ் ஃபேக்ட்ரின்னு வரும்போது அந்த கம்பெனிக்குன்னு ஒரு தீம் கலர் இருக்கும்ல, ஒரு கஸ்டமைசபிள் ஆப்ஷன் நான் வந்து அந்த தீமை வச்சு தான் கொடுப்பேன். அந்த கம்பெனிக்குன்னு ஒரு பேலட்ஸ், ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதை தீமாக பேஸ் பண்ணி ஐ வில் ப்ரிப்பேர். ஸோ தட் இஸ் ஒன் பிக் அட்வான்டேஜ். ஸோ எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். அவருக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் ரூம், டிஸ்பிளே ஏரியா, கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு லான்ச் ஏரியா, ஒர்க் ஸ்டேஷன், அண்ட் தென் ஒரு குவாலிட்டி செக்கிங் ரூம், இது எல்லாமே க்ரியேட் பண்ணணும் வித் டோர்ஸ், பார்ட்டிஷன், கிளாஸஸ் அண்ட் ஆல் தட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சீஃப் ஆர்கிடெக்ட் வருவார். நான் விசிட் பண்ணிட்டேன் இல்லையா, நான் பேசிட்டேன். இப்போ அவருக்கு வந்து வீடியோவும் எடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவர் வந்துட்டு இங்கே மெஷர் பண்ணிவிட்டு ஹி வில் கிவ் மீ எ லே அவுட். அந்த லே அவுட்டை வச்சு நான் கிளைண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ரூம் கொஞ்சம் பெருசாக்கலாம், இது சின்னதாக்கலாம், இங்கே டோர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைனர் சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் முடிஞ்ச உடனே இதுதான் லே அவுட் அப்படின்னு ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறமா we will prepare the quote and give you இது செய்யறதுக்கு இத்தனை லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் பண்ணிடுவோம். அண்ட் தென் அட்வான்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அதிலே இருக்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட். ஸோ யா, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணோம். ஹீ இஸ் ஆல்சோ இன் அ ஹரி. ஸோ யா, எவ்வளோ சீக்கிரம் பண்ணி நாங்கள் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பண்ணி முடிக்கணும். திஸ் இஸ் ஆக்சுவலி த ஃபேவரட் பார்ட் ஆஃப் மை ஜாப்னு சொல்லலாம், ஆர் மை பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கார் ஓட்ட பிடிக்கும், இல்லை ரோட்டில் பைக் ஓட்ட பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை என்ஜாய் பண்ணுவீங்க. பிகாஸ் யூல் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஆன் த ரோட். இந்த மாதிரி ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணிவிட்டு நமக்கு சும்மாவே இந்த மாதிரி ஊர் சுற்றணும்னு தோணும் இல்லை, பெட்ரோலில் போட்டு சுற்றணும்னு. ஆனால் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ஒர்க்குன்னு சொன்னால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும், ரைட்? ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், கார் ஓட்டுறது, இந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே கார் ஓட்டுறது. வ்ளாகிங்லாம் நான் இப்போ தான் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் சின்ன வயசுலேருந்து பிடிச்ச விஷயம் லாங் ட்ரைவ்ஸ் காரில், அந்த ஹைவே, அந்த சவுண்ட் ஆஃப் த டயர் ரப்பர் ஹிட்டிங் த ரோட்டில், அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த டிம்மிடுப்பு அடிக்கும்போது வர சவுண்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும். very very obsessed with long drives and driving and all that. So it's a part of my work in போது I enjoy it thoroughly. டவுட்டே இல்லை, திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பார்ட்ஸ் ஆஃப் மை ஜாப், மை பிஸ்னஸ், வாட் எவரில். ஸோ இதை தான் சொல்லுவாங்க, பிடிச்ச வேலையை செய்யணும், பிடிச்ச தொழிலை செய்யணும் அப்படின்னா. அதில் எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்காது, பட் தெல் பி சர்டன் பார்ட்ஸ் விச் வில் பி வெரி ஃபேவரபிள் டு அஸ். அதில் ஒன்று தான் இந்த மாதிரி ஹைவேயில் கார் ஓட்டின்னு போகிறது.
ஸோ நினச்சி பாருங்கள், இன்றைக்கி நான் ஜஸ்ட் டிஸ்கஷனுக்காக தான் வந்தேன். டிஸ்கஷன் முடிச்சு இன்னொரு சைட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன். என் கிளையண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இப்போ தான் கேட்டேன். he told me to come to the hospital directly. ஸோ another ஒரு 1 hour drive on the highway. ஜாலியாக இருக்கும். தனியாக தான் இருக்கேன், பட் ஸ்டில் ஐ எம் லவ்விங் மை ஓன் கம்பெனி. ஒரு லாங் டிரைவ் சீக்கிரமாக பிளான் பண்ணாங்க. சென்னை ரைட் சைட் 47 kilometers, பெங்களூர் 300 kilometers ஃப்ரம் ஹியர். வேலூர் இங்கேருந்து 90 தானா? ஸோ காஞ்சிபுரமே இங்கேருந்து ரொம்ப பக்கம். ஸோ சீக்கிரமாக ஒரு லாங் டிரைவ் நான் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்டையும் கேட்குறேன் சஜஷன்ஸ்லாம், நீங்களும் சொல்கிறீங்க, அம்மாவும் கேட்குறாங்க போகலாண்டா எங்கேயாச்சும் அப்படின்ட்டு. எனக்கு டைமே சுத்தமாக கிடைக்க மாட்டுது. நமக்கு ஒர்க்கே இப்போது ஆல்மோஸ்ட் டெய்லி லாங் டிரைவ் மாதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வெளியூர் வந்து போனோன்னா தெரியல, பட் சிட்டிக்குள்ளேயே தினமும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எனக்கு ரோட்லேயே போகிறதுனால ஐம் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட். அண்ட் சிட்டிக்குள்ளே vlog பண்ணவும் எனக்கு பெருசாக பிடிக்கல. அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஏன்னா கால்ஸ் வந்துட்டுருக்கோம், டிராஃபிக்கு, ரோடு லெஃப்ட்டு ரைட்டு பார்த்து ஓட்டணும், லாட் ஆஃப் திங்ஸ் யூனோ. ஸோ ஐ டோன்ட் லைக் இட். ஸோ லெஃப்ட்டில் திரும்பினா நான் படித்த ஹாஸ்டல் வந்து இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகட்டும், எப்படியும் நிறைய வாட்டி வந்து போக வேண்டியது இருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது we have an emergency work to do. இன்னொரு சைட்டை போய் விசிட் பண்ணிவிட்டு அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணணும் என்னெல்லாம் பொருள் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணால் தான் சாம்பிள்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும். நான் போகும்போது சொல்கிறேன் அங்கே என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு. we'll have to make a U-turn. சத்யம் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். யாருப்பா அது? BMW ஒரு தனி அழகு இல்லைங்க. ஐ திங்க் தட்ஸ் 330i GT. இந்த 340iக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு மாடல் இருந்தது, அதுன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல். ஸோ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி டிஸ்கஷனுக்கு நம்ம வந்துட்டு போகிறோம். ஸோ ஒர்க் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நான் வீக்லி 2-3 வாட்டி வந்து போவேன். அதுவே வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். நம்மளோட ஒர்க்கில் வந்து கொஞ்சம் லாங் டிரைவ் மிக்ஸ் ஆனாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அப்படியே பாட்டு கேட்டுட்டு ஓட்டுறதுக்குலாம் இட் வில் பி a little bit of fun. அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் vlog பண்ணலாம். இங்கே கொஞ்சம் ரோடு காலி ஆகிடுச்சு. இந்த ஹோண்டா சிட்டிலாம் வந்து நீங்கள் ஹைவேல தான் நல்லா அனுபவிக்க முடியும். ஹைவேக்கான கார் தான் அது. சிட்டியில் கூட ஓகே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஹைவே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், this is where you can truly enjoy the legendary high-tech motor of Honda City. எனக்கு சிட்டிக்குள்ளே அப்பப்போ தோணும். நேற்று கூட நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பேசாமல் டீசலே வாங்கியிருக்கலான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மைலேஜ்லாம் வந்து சிட்டியில் நெக் டு நெக் டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா 9.5 10லாம் அந்த அளவுக்கு போகுது, 9 கிட்டலாம் போகுது. ஸோ இட்ஸ் pretty difficult for me. பட் ஹைவேஸில் வந்து 15-16 மைலேஜ் கொடுக்கும். நம்ம ஆக்சுவலாக அந்த கன்னியாகுமரி கன்னியாகுமரி டு சென்னை வந்து 9 ஹவர்ஸில் வந்தோம்ல, 9.5 10 ஹவர்ஸ்லாம் பிரேக்லாம் மைனஸ் பண்ணி அந்த டைம் வரும். நல்ல ஸ்பீடுங்க, சரியான ஸ்பீடில் வந்தேன். ஆனால் எனக்கு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 16 கிட்ட கொடுத்தது அந்த பெட்ரோல் இன்ஜினுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ப்ரிட்டி டீசென்ட் தானே. நான் ரொம்ப ஐடலில் ரொம்ப செடேட்டடாக ஓட்டலை, கொஞ்சம் அடித்து தான் ஓட்டினேன். பட் இட் ஸ்டில் கேவ் மீ a lot of mileage. ஸோ ப்ரிட்டி டீசென்ட். அதுதான் அந்த ட்ரூ பர்ஃபார்மன்ஸ் எக்கனாமிலாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா இந்த வண்டி வந்து ஹைவேல ஓட்டினா தான் முடியும். அதுவும் இந்த மாதிரி ஹைவேல ஓட்டினா முடியாது. நல்ல ஹைவேல ஓட்டணும். அந்த ஹைவே மதுரை தாண்டினோடனே கிடைக்கும். ஃப்ளாஷ்பேக். நம்ம திருநெல்வேலி க்ராஸ் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11 o'clock ஆகுது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு 2க்குள்ளே மதுரை ரீச் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ 1 hourலேயே நம்ம வந்து கன்னியாகுமரிலேருந்து திருநெல்வேலி வந்துட்டோம். 76 kilometers 1 hour, நாட் பேட் இல்லையா? ஸோ இதே பேஸில் போனோம் அப்படின்னா அந்த மதுரை டு திருநெல்வேலி ஸ்ட்ரெச் இருக்குது பாருங்கள். அப்பா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரோட்ஸ் இன் தமிழ்நாடு. அதனால தான் எனக்கு இந்த மதுரை தாண்டி ஓட்டவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா அந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக 2 சைடும் வந்து க்ரீனரி, யூனோ, 2 சைடும் வந்து க்ரீனரி. அண்ட் தென் த ரோட் வில் பி கம்ப்ளீட்லி எம்டி. வெரி வெரி பியூட்டிஃபுல் ரோட்.
ஓகே, அந்த பால் அடைஞ்சு போன டோல்கேட்டுக்கு வந்துட்டோம். இந்த டோல்கேட்டில் வேறு ரொம்ப நேரம் ஆகுது அந்த மிஷின், ஃபாஸ்டாக் மிஷின் ஒர்க் ஆகிறதுக்கு. சென்னைக்கு ஆக்சுவலாக இந்த சைடில் டுவர்ட்ஸ் பெங்களூர்லேருந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோல்கேட் இது, சென்னைக்கு முன்னாடி வருது. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே யூ வில் கெட் டு திருமணிசை, பூந்தமல்லி அண்ட் ஆல் தட். காய்ஸ் ஆல்மோஸ்ட் திருமணிசை கிட்டே நம்ம வந்துட்டோம். ஸோ இட்ஸ் ஷோயிங் மீ another 15 kilometers, 27 minutes இங்கேருந்து. ஸோ கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்தெல்லாம் நமக்கு கொஞ்சம் அத்துப்படி லோக்கல் ஆள். சென்னை தானே. புவனேஸ்வர் 1237, ராய்ப்பூர் 1174. இதெல்லாம் ட்ரக் டிரைவர்ஸ்க்காகவே போட்டிருப்பாங்க போல். நடுவில் ஆக்ரா, டெல்லி எல்லாம் வந்தது. டெல்லி ஏதோ 2600 some kilometers இருந்தது இங்கேருந்து. ஸோ இந்தியா இஸ் ஆக்சுவலி இட்ஸ் குவைட் அ பிக் கண்ட்ரி தான். நமக்கு தான் தெரில. நம்ம ஏதாச்சும் டூர் போகணுன்னு, பெரிய டூராக போகணுன்னு பிளான் பண்ணனாலே இன்டர்நேஷ்னல் டூராக தான் பிளான் பண்ணுறோமே தவிர, இந்தியாவிலே எல்லா டெரெயினும் லேண்ட்ஸ்கேப்பும் இருக்குது. ஸ்னோ மவுண்டன்ஸ் இருக்குது, டெசர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு காடு வேணுமா, காடு இருக்குது. பாலைவனம் வேணுமா, பாலைவனம் இருக்குது. எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஃபைட்டு வேணுமா, ஃபைட் இருக்குது. ஃபால்ஸு எல்லாமே இருக்குது, எல்லா டெரெயின்ஸுமே இருக்குது. பட் ஸ்டில் வி கோ அவுட் சைட் த கண்ட்ரி டு விசிட். நிறைய உலகம் பயங்கரமாக சுற்றி பார்த்தவங்க இந்தியாவிலேருந்து போய் உலகம் நிறைய சுற்றி பார்த்தவங்களே இந்தியாவை பெருசாக சுற்றி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ திருமணிசையோடைய லெஃப்ட்டு, ஸோ தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் எங்கே இந்த ஹைவே அவ்வளோதான், பூந்தமல்லி வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் வில் கோ டு ஆவடி. நமக்கு முன்னாடி C300D போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இந்த கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு இதுவாக M340iன்னு எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பேன். AMGன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இங்கேருந்து தெரியுதான்னு தெரில, அந்த பேட்ச் இருக்கும். ஸோ AMG லைன்னா இது வந்து இன்ஜின் வந்து AMG கிடையாது, டிசைன் லாங்குவேஜ் மட்டும் இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு AMG. அந்த காரை பார்த்துட்டே போனால் குறுக்கு இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி நம்ம பொலேரோ வந்துட்டார். ஸோ AMG பேட்ச் போட்டிருக்கிறது வந்து இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு த டிசைன் லாங்குவேஜ் அலோன். ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார். 261 horsepower, 550 Newton metrics ஆஃப் டார்க்குன்னு நினைக்கிறேன். we have to take a left here. அப்படியே காரை பார்த்துட்டு பின்னாடியே போக முடியாது. ஸோ இதுவாக M340iன்னு எனக்கு கன்ஃபியூஷன் எப்போவுமே இருக்கும். ஒன் டே பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் லிவோ ஹாஸ்பிட்டல், லிவோ ஹெல்த் கேர்னு போட்டிருக்கு இல்லையா. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பண்ண ப்ராஜெக்ட்டு. ஸோ இது பண்ணி நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம். 3 எம்டி ஃப்ளோரு. அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செட் பண்ணோம். எல்லாமே கஸ்டமைஸ் ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் சேர்ஸ், ஹாஸ்பிட்டல் சேர்ஸ், பேஷண்ட் ஸ்டூல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த விஎம்எஸ் ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து இதை தாண்டி லெஃப்டில் வரும். இப்போது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஆவடி மெயின் ரோடு. ஸோ யா, உங்களுக்கு லோக்கலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அங்கே லெஃப்டில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, விஎம்எஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பெரிய பில்டிங். ஸோ இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு சைட் விசிட். ஸோ நான் உள்ளே போயிட்டு I'll just have my lunch over here and then get to work. Alright guys, we have reached the location. நான் உள்ளே போயிட்டு என்னோடைய வேலையை முடிச்சுட்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க. இல்லைண்ணா பரவாயில்ல, அங்கே கொடுங்க. ஸோ இதான் கைஸ் நம்ம விஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் டிரைவுக்கு இப்போ ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ யா, இட்ஸ் பீன் அ குட் பிளாக் ஸோ ஃபார். பியூட்டிஃபுல்லான பில்டிங், ஃப்ரண்ட் ஃபசாடே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ இவங்களுடைய சிவில் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓவர். கொஞ்சோண்டு இன்டீரியர் ஒர்க் மட்டும் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபர்னிச்சர் ஒர்க் இன்னும் எதுவுமே இவங்க வாங்கலை. ஸோ இவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஃபர்னிச்சர் ரெடி பண்ணணும். ஸோ நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இப்போ போகிறேன். ஹேவ் டு get down to business, so I'll continue the walk later. உள்ள போயிட்டு நிறைய விசிட் பண்ண வேண்டியது இருக்குது. டிஸ்கஷன்ஸ் ரொம்ப நேரம் நடக்கும். ஸோ எஸ், I'll see you again. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உட்காந்து நம்ம லஞ்சை முடிச்சிருவோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் இவங்களோட இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணதுனால நல்லா தெரியும். ஸோ ஐ ஹாவ் லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரீடம் ஹியர்.
ஸோ இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு தென் வில் கோ அண்ட் see the hospital. கிட்டத்தட்ட 5 ஃப்ளோர் ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. எப்படியும் ஒரு 2 hours ஆகிடும். ஸோ let's get going. 3 hours later. ஸோ guys, ஒரு வழியாக இங்கே ஒரு 3 hours மீட்டிங் போச்சு. மொத்த ஹாஸ்பிட்டலே நம்ம விசிட் பண்ணி பார்த்தோம். ஸோ என்னென்ன சேர்ஸ் தேவைப்படுது, ஃபர்னிச்சர் எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி கஸ்டமைஸ்ட். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கண்டினியூ த vlog, ஸோ ஐ வில் end the vlog here. இன்னொரு வாட்டி ஹைவேல இதே மாதிரி போகும்போது வில் மேக் அ ப்ராப்பர் பிஸ்னஸ் vlog பிகாஸ் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸாஸ்டட். என்னால் போகிற வழியில் பேசிட்டேலாம் போக முடியாது. ஆல்சோ vlog லென்த்தே இது வரைக்கும் ஒரு 50-55 minutes க்ளோஸ் டு 1 hour வந்திருக்கும். ஸோ ஐ வில் டேக் லீவ் அண்ட் ஐ வில் see you guys in another video. So take care, stay safe. Signing off, Kishore.